மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. எத்தனையோ முருகன் கோவிலுக்கு நம்ம போயிருக்கோம். ஆனா 10ஆம் நூற்றாண்ட சேர்ந்த இந்த பழமையான முருகன் கோவில் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்ம பத்துமலை முருகன், முத்துமலை முருகன்னு எத்தனையோ முருகன் கோவில்களை பார்த்துருக்குறோம் பிரம்மாண்டமா. இந்த பழமையான முருகன் தங்கமலை முருகன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தங்கமலை முருகன் கோவில்ல நம்ம போகும்போது முதலாவதா நம்மள மயில் அழகாக வரவேற்குதுங்க. இந்த மயிலை நம்ம அப்படியே பார்த்துட்டு வாசல் நோக்கி போனோம் அப்படின்னா சிறு சிறு படிகளா இது பாருங்க, கோவில் எவ்வளோ உள்ள இருக்கு. ஆனா இந்த படிகள் வைத்து அழகான ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்குது. அப்படியே நம்ம படியில ஏறி போயிட்டே இருக்கும்போது கோவில்ல இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த கோவில் ஆனா நம்ம பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பழமையான ஆனா ரொம்ப அழகான ஒரு முருகன் கோவில். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கூட இந்த கோவில் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கோவிலை நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம கொஞ்சம் படிக்கட்டுகளை தாண்டி வரும்போது ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு படிக்கட்டு. இந்த படிக்கட்டை தாண்டி நம்ம பழனி மலை அந்த மாதிரி பெரிய பெரிய படிக்கட்டுகள் மாதிரி இல்லாமல் சின்ன சிறிய சிறிய படிக்கட்டுகள் வைத்து இருக்குது. இதை நம்ம தாண்டி போய்கிட்டே இருக்கும்போது முதலாவதாக நம்மளை யார் வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. எத்தனையோ முருகப்பெருமான் கோவில்களில் முக்கியமாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இது ஒரு சிறு குன்றின் மேலே அமைந்த தங்கமலை முருகன். இந்த தங்கமலை முருகன் கோவிலுக்கு நீங்களும் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குது, இதில் என்னெல்லாம் சிறப்பு, நம்ம தமிழகத்தில் எந்த இடத்துல இருக்குங்கிற எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்படியே நம்ம வரும்போது மீண்டும் ஒரு சிறு மண்டபம் மாதிரி இருக்குது. அதற்கு நம்ம நேராக வரும்போது முதல்ல நம்மை வரவேற்கிறவர் ஆஞ்சநேயர். அப்படியே அனுமனை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே திரும்பணும்னா இங்கே ஒரு அழகான குட்டி இடும்பன் இருக்கிறாரு. இடும்பன் அவருடைய சிலையை நம்ம அதிகமாக கோவில்களில் பார்க்கறது நம்ம முடியாத காரியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிகமான கோவில்களில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடும்பனுடைய சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகு. அப்படியே கோவிலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா முதலாவதாக நாம் 18 படிகள் கொண்டு ஐயப்பனை தரிசனம் செய்யலாங்க. பாருங்கள், ஐயப்பனுடைய சிலை அழகாக வடிவமைக்கப்பட்டு இங்கு நமக்கு காட்சி கொடுக்குறாரு. நாள்தோறும் இங்கு பக்தர்கள் வழிபாடு செய்துட்டு போகிறாங்க. முக்கியமாக தைப்பூசம் இந்த மாதிரி விழாலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்ம பாருங்கள், கருடர் எவ்வளோ அழகாக கருடர் வந்து நின்ற கோலத்தில் கைக்கூப்பிய மாதிரி காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு எதிரில் ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு. ஸ்ரீதேவி பூதேவியோட ஸ்ரீனிவாச பெருமாளை நம்ம அப்படியே வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு அழகான கால பைரவர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. காலபைரவர் சாதாரணமாக எல்லா கோவில்லையுமே இருப்பார். இவர் வந்து ஒரு நாய் வாகனத்தில் அமர்ந்தவார். அவருக்கு வந்து இப்போது எலுமிச்சை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. காலபைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய மகனாக சொல்லப்படக்கூடிய பைரவர் 8 வடிவங்களில் அருள் புரிவார். இவரை நம்ம அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு சொல்லலாம். காசி நகரில் காவல் தெய்வமாக விளங்குறவரே இந்த காலபைரவர் தாங்க. காலபைரவருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் காசி நகருக்கே நாம் சென்று விஸ்வநாதரையே நம்மளால் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மிக பெரும் ஒரு கடவுளில் இந்த கால பைரவரும் ஒருத்தர். நம்ம இவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தானாக நமக்கு தைரியம் பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் கால பைரவர் என்றைக்குமே நமக்கு துணையாக கூட வருபவர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா சிவனுடைய கோவில்கள்லையும் இருக்கும். இதே போல் முருகப்பெருமானுடைய கோவில்களையும் பார்த்து வழிபாடு செய்ய முடியும். காலத்தினுடைய கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறதால ஒருவருடைய தலைவிதியே மாற்றக்கூடிய சக்தி இந்த காலபைரவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கிறதால இவர் கால பைரவர் அப்படின்னே சொல்கிறோம். இவரை நம்ம வழிபட்டால் நவகிரக தோஷங்கள், நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து கூட மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். இவர் சனீஸ்வரருடைய குரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பைரவருக்கு பக்கத்திலேயே வந்து சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் காகத்தினுடைய வாகனத்தில் அமர்ந்தவர் நமக்கு காட்சி கொடுக்குறாருங்க. இந்த சனி பகவானுடைய சிலை ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்க்கும்போதே வந்து சாதாரணமாக மிக பெரும் சிலைகளை பார்க்கறத விட இந்த குட்டி சிலைகள் அவ்வளவு அற்புதமான அழகான காட்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சனி பகவான் வந்து நமக்கு வந்து எப்போதுமே சரியான ஒரு பலனை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் சனி பகவானுக்கு பக்கத்திலேயே வந்து நவக்கிரகம். ஒரு கோவிலுக்கு நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா பக்தருக்கு ரொம்ப முக்கியமான சந்தேகங்களில் நவக்கிரக வழிபாடு நமக்கு ஒரு ஒரு சந்தேகத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா எத்தனை முறை வலம் வரணும், எப்படி வழிபாடு செய்யணும், எந்த கிழமையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்படி நாம் எந்த கடவுளை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். குறிப்பாக ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போது மக்களுக்கு நவகிரக வழிபாடு செய்ய அதிக கோவிலுக்கு நம்ம போகிறோம். இருந்தாலும் சரியான வழிபாட்டு முறையை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல் நம்ம வழிபாடு செய்கிறது தான் கிரக தோஷத்தில் இருந்து நிவர்த்தி அடைய வழிபாடு செய்கிறது முக்கியம். குறிப்பிட்டு நவ கிரகங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 7 கிரகங்களை நம்ம வலம் வந்து சுற்றி வந்தோம் அப்படின்னா அந்த கிரகங்களுக்காக 7 சுற்று சுற்றணும் அப்படின்னும். பிறகு ராகு, கேது கிரகங்கள் இடமாக சுற்றுவதால் அதற்காக இடதுபுறமாக சுற்ற வேண்டும் அப்படின்னும் இது சொல்லுவாங்க. அதே போல் அப்படித்தான் நம்ம செய்ய வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் பலர்கிட்ட இருக்குது. ஆனால் அது தவறான செயல் அப்படின்னு சொல்லலாம். நவகிரகங்களை வழிபட்டு நாம் 9 முறை வளமாக சுற்றி வருது தான் சரியானது. அதாவது 9 முறை சுற்றணும். அதே போல் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம அப்புறமா எந்த ஒரு கடவுளையுமே வழிபாடு செய்கிறது நல்லது. சரி, நாம் இப்போ பார்க்குறது துர்க்கை அம்மனை பார்க்குறோம். துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு முக்கியமாக விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கூட குழந்தை கிடைக்கும். முக்கியமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம். சரி, அதே போல் இங்கே அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வலம்புரி விநாயகர். வலம்புரி விநாயகருடைய சிலையும் அழகாக இருந்தது. அங்கே வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வழிபட்டு செல்லலாம். இந்த தங்கமலை முருகன் கோயிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவுடைய கடைசியில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த ஓமில் வந்து ஒரு இங்கே வந்து மந்திரம் எழுதி இருக்காங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம முருகப்பெருமானுக்கான மந்திரங்கள் அனைத்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நாம் படித்துட்டு போனோம் அப்படின்னாலே போதும். நம்ம எப்படி கந்த சஷ்டியெல்லாம் படிக்கிறோமோ அது மாதிரி இது ஒரு பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம் இந்த இடத்துல வந்து அழகாக முருகப்பெருமானை காண்பதற்கான நிறைய இடங்கள் இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூரில் அமைந்திருக்குங்க. மேட்டூரில் தங்கமாபுரி பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த தங்கமலை முருகன் அமைந்திருக்காரு. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இனிமேலும் நீங்கள் போகணும் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருந்து அதாவது மேட்டூருக்கு வந்து அங்கேருந்து தங்கமாபுரி பட்டணம் மேட்டூருக்கு வர வழியிலேயே இந்த கோவில் இருக்குது. தங்கமலை முருகன் ரொம்பவே பழமையான 10ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட இந்த கோவில் ரொம்ப பழமையாக இங்கே இந்த முருகப்பெருமான் சிறப்பாக காட்சி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அது மிகையாகாதுங்க. எத்தனையோ முருகன் கோவிலுக்கு நம்ம போயிருக்கிறோம். ஆனால் நம்ம போக வேண்டிய முக்கியமான கோவிலில் இந்த தங்கமலை முருகன் கோவில் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம வந்து எப்படி முத்துமலை முருகன் சேலத்தில் அமைந்திருக்காரு, ஆனால் அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார். அதே போல் இவர் வந்து தங்கமலை முருகன். இங்கே வந்து நாம் வழிபாடு செய்துட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி அமைந்த முருகப்பெருமான். அப்படி அடுத்ததாக மூலவருடைய சிலை பாருங்கள், ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாரு. இப்படி நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் அதிகமான பேர் இந்த இடத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு முருகப்பெருமானே குழந்தையாக வந்து வரம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை. குறிப்பிட்டு இந்த தைப்பூசம், வெள்ளி, செவ்வாய் நாட்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம், இந்த மாதிரி நாட்களில் நிறைய பக்தர்கள் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம சிவபெருமான் அப்படின்னு பார்க்கும்போது அவரை நோக்கியவாறு எதிரில் ஒரு நந்தி அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு சிறிய சிலை தான், ஆனால் அவ்வளவு அழகாக இருந்தது இந்த சிலை. நந்தி அமர்ந்திருக்காரு, அவரை சுற்றி விளக்கு ஏற்றி இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நந்தியம் பெருமான் வந்து சிவலிங்கத்தை நோக்கியவாறு இருக்கிறாரு. இந்த சிவலிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கத்துக்கு மேலே தண்ணீர் சொட்டுமாறு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த சிவலிங்கத்துக்கு
அப்படி இதுக்கு அதே போல் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அழகான ஒரு சிலை வடித்திருக்கிறாங்க முருகப்பெருமானுக்கு. இரு தேவியாரோடு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இந்த காட்சி இப்போ வேலைப்பாடு நடந்துட்டுருக்கு. இதை நம்ம வேலை முடிந்ததுக்கப்புறம் கூட இன்னொரு நாளைக்கு போய் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இங்கு இருந்ததை பார்க்க முடியும். இப்படி நாம் வந்து இந்த முருகப்பெருமானுடைய கோவிலில் இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதாவது எங்கெல்லாம் முருகப்பெருமான் குடிக்கொண்டு இருக்காரோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அற்புதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அழகான காட்சியே நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் இந்த கோவிலில் இதே போல் அடுத்ததாக குரு பகவானுக்காக வழிபாடு செய்து சுண்டல் மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்படி நாம் வந்து எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி நவகிரக வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமானவர் குரு பகவானுக்கு இப்படி சுண்டல் மாலை போட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு தோஷமும் இருக்காது. வாழ்க்கையில் செல்வ வளத்தோடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குரு பகவானுடைய வழிபாடும் நமக்கு ரொம்ப சிறப்பாக தரிசனம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக முருகப்பெருமானை நோக்கியவாறு நம்ம வெளியில் எப்படி ஒரு மயில் பார்த்தோமோ அதே போல் ஒரு மயில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதற்கு பக்கத்தில் ஒரு வேல் அழகாக நின்றுருக்கக்கூடிய காட்சியும் கொடிமரத்துக்கு அருகில் பார்க்குறோம். இவையெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பழமையான கோவில்களில் இந்த கோவில் ஒன்று. நிறைய பேருக்கு இந்த கோவில் பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இப்போது முத்துமலை முருகன் கோவிலுக்கு நம்ம போகிறோமோ அதே போல தான் இந்த கோவிலுக்கும் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்கும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சேலம் மாவட்டத்தில் இருந்து தகமாபுரி பட்டணம் அந்த இடத்துல இருக்குது. இப்படியே முருகப்பெருமானுடைய தரிசனம். அடுத்ததாக நாம் இந்த கோயில் முழுவதும் பார்த்து வழிபாடு செஞ்சுட்டோம். இப்படி ஒவ்வொரு சிலைகளுமே இங்கே பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ நம்ம பிரம்மாண்டமான கோவிலுக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் இப்படி பழமையான பொக்கிஷங்கள் எவ்வளவோ நம்ம தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வீடியோ தான் இது. நம்ம முன்பு பார்த்தது போல் இந்த நந்தி சிலையாகட்டும் அல்லது இந்த இடமாகட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நந்தி சிலை, அதே போல் அவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த சிவபெருமானுக்கு பின்னாடி கண்ணாடிகள் வந்து வண்ண வண்ண கலரில் மாட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு புதுமையாக தெரிஞ்சுது. இவையெல்லாம் முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பும்போது இங்கேருந்து பாருங்கள் அது எவ்வளோ அழகான காட்சியாக இருக்குது. இங்கேருந்து நம்ம இறங்கி போகிறோம். நம்ம மேட்டூரே நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. இப்படி இறங்கி போகும்போது இன்னும் நம்ம கோவிலுடைய சுற்று வட்டார பகுதிகளும் ரொம்ப அழகானதாக இருந்தது. இந்த இடத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் நான் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் வழிபாடு செய்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இப்படி நம்ம இறங்கி போகும்போது நம்ம எப்படி ஏறும்போது இடும்பன் அனுமன் இது மாதிரி எல்லாம் சிலைகளை பார்த்துட்டு போனோமோ அந்த இடத்துக்கு தான் நம்ம மீண்டும் வரோம். இடுமன் சிலை பார்த்திங்கன்னா 2 கையிலையும் அவர் வந்து 2 மலைகளை தாங்கியவாறு இருக்கக்கூடிய இந்த ஒரு வெள்ளை நிற ஆடை அணிந்து இடுமன் காட்சி கொடுக்குறாரு. பெரிதாக நம்ம எந்த கோவில்கள்லையும் இவருடைய சிலையை அதிகமாக பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த சிலை ரொம்ப அழகாக இருந்தது. குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம அப்படியே நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த கோவிலினுடைய எதிரில் வந்து மயிலும் நாகமும் இருக்கிறது போல் ஒரு சிலை இருந்தது. அதை தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. இப்படி மயில் முருகப்பெருமானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவை இங்கு சிலையாக வடிவமைக்கப்பட்டு முருகனை நேர் நோக்கியவாறு இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வழிபாடு செய்துட்டு மேலே போய் கடவுளை வழிபாடு செய்கிறது. ஒரு நாகம் ஒன்று படம் எடுத்தது போல் அதற்கு மேலே மயில் இருப்பது போல் ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாடியும் ஒரு வேல் வந்து வைத்திருக்கிறாங்க. இப்படி இங்கே வரக்கூடிய பக்தர்கள் முதலாவதாக இந்த மயிலை வணங்கிட்டு இங்கேருந்து முருகனை காண்பது மாதிரி ஒரு அர்த்தத்தில் உள்ளே போய் வழிபாடு செய்யலாம். இப்படி தாங்க நம்மளுடைய இந்த பயணம் இருந்தது. அதாவது மேட்டூர் இருக்கக்கூடிய தங்கமாபுரி பட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த தங்கமலை முருகன் அமைந்திருக்கிறாரு. இங்கே வந்து வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பாருங்கள், இங்கேருந்து கோவிலை பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு காட்சியாக இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ நேரம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.